ஆனா கண்ணு நம்ம ஒட்டு காட்டிட்டு இருக்கோம் சொன்னீங்க, அது என்ன சைஸ்? இதே சைஸ் வந்து ஒரு 3 அடி 3 அடி குறையாம 3 அடி குறையாம இருக்கும். இப்ப என்ன மாதிரி இடத்துலலாம் வைக்கலாங்கண்ணா இது? இது வந்து மேட்டாங்காடி எல்லாம் தண்ணி வசதி வந்து எல்லா பக்கம் வைக்கலாம். அதையும் அந்த உடம்பு எடுக்கல மழை காலத்துல அந்த ரொம்ப தண்ணி நின்றுட்டே இருக்கக்கூடாது. மேட்டாங்காடு வரிசையான ஏரியாவில் ரொம்ப உடம்பு எடுக்கக்கூடாது. உடம்பு எடுக்கிற மாதிரி காட்டுல வைக்கக்கூடாது. மழை வைக்க வேறு மற்ற எல்லா வசதியும் வைக்கலாம். இப்போ எல்லா கண்ணுமே 1.5 அடி to 2 அடி இருக்கும். 2.5 அடி 3 இந்த சைஸ். இப்போ ஊடு பயிரெல்லாம் பண்ணலாங்களா இது? ஊடு பயிர் சுத்த வெயில் இருக்கும். தென்னை மரத்துக்கடியில மரத்துக்கடியில எது வைக்கிறாரு நல்லா வெயில் இருக்கும். வெயில் இருக்கிற நல்லா காப்பு இருக்கும். நிழல் இருந்தா காப்பு தண்ணி. இப்போ உங்ககிட்ட கண்ணு வாங்கணும் அப்படின்னா புக்கிங் எத்தனை நாள் முன்னாடி சொல்லணும்? இப்போ அவைலபிளா இருந்து எடுத்துக்கலாமா, இல்லை வந்து என்ன மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு 100-200 அந்த கண் மாதிரி நாங்கள் இருக்கேன். அதையும் வேணும்னா சொல்லிட்டு நாங்கள் கட்டி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 1.5 மாசம் ஒரு 45 நாள் ஆகும். கண்ணுக்கு ஒட்டு கட்டி வர்றதுக்கு ஒரு 45 நாள் ஆகும் எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ வேணும்னா இப்போ எனக்கு 100 கன்று வேணும். முன்னாடி கம்மியானாவே 100-200 அப்படின்னா இருக்கேன். அதுக்கு மேலே 300-400 கேட்டாங்கன்னா ஒரு 45 நாள் ரெடி. 3 கட்டியே சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நார்த்தங்காயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செய்திகள்லாம் சொன்னீங்க விவசாயிகளுக்கு. இப்படி ஒரு விவசாயம் வந்து பண்ணலாம், இப்படி ஒரு மார்க்கெட்டிங் இருக்குங்கன்னு மக்களுக்கு யாரும் வந்து வெளிப்படுத்தாமல் இருந்தாங்க. நீங்கள் வந்து உங்களோட லாபத்தையும் சொன்னீங்க, இதில் என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சொன்னீங்க. இது வந்து உங்களோட அனுபவம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு 16-17 வருஷம் வச்சுருக்கேன். இதே வாழ்வாதாரம் 4 மாடு வச்சுக்கிறேங்க. 4 மாடுல வர்றது ஒரு 8 மாட்டு வருமானம் இதில் நமக்கு வந்துட்டு இருக்குது. வாரம் இதை வச்சுட்டு அடுத்து மாட்டுக்கு தீவனம் வாங்க இருந்தாலும் மற்ற விவசாயத்தில் இருந்தாலும் படிக்க வைக்கிற சொல்ல வந்தாலும் நான் 17 வருஷம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். காலேஜுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கை கொடுக்கும். மார்க்கெட்டிங் இருக்கு. ஒரு சிலர் பயப்பாங்க வச்சிடலாம், அது எங்கே வைக்குமோ அப்படிங்கிறது. மார்க்கெட்டிங் இருக்கு. அவங்க வந்து சந்தாதி வெளி பார்த்து ஆதாரத்துக்கு நீங்க நம்பர் 1 மார்க்கெட்டுக்கே கொண்டு போறீங்க, ஒட்டந்தத்துறதுக்கு கொண்டு போறீங்க. உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் இருக்குது, நம்பி பண்ணலாம். கேரளாவில் வந்து எது வந்து ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அந்த தோரணுக்கு அந்த சீசன்ல 100 ரூபா ரேட்டில் போகுது மார்க்கெட்டிங் பார்த்து விவசாயிகள் பயப்பட தேவையில்லை. ரொம்ப நன்றிங்க.